இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை கொளத்தூரில் 9 ரூபாய்க்கு 3 வகையான துணிமணிகள் அல்லது 3 ஜோடி காலணிகள் என்ற விளம்பரத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட கடை திறந்த சில மணி நேரங்களிலேயே மூடப்பட்டுள்ளது. பேப்பர் மில் சாலையில் உள்ள அந்த கடைக்கு நேற்று இரவில் இருந்தே பொதுமக்கள் வர ஆரம்பித்ததால் காலையில் 500க்கும் மேற்பட்டோர் கடை முன்பாக திரண்டனர். காலை 9 மணிக்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடை திறந்தும் தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நீங்க பண்ணிருக்கணும். பிளானிங் இல்லாம பண்ணிட்டு 3 மணில இருந்து ஜென்ஸ்ல இருந்து லேடிஸ்ல இருந்து குழந்தை குட்டில இருந்து எல்லாமே நிக்கிறோம். எங்களோட எனர்ஜிக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்ப திடீர்னு வந்து நீங்க ஓபனிங் கிடையாதுன்றீங்க. அப்ப என்ன பிளானிங்? நீங்க நாளைக்கு வந்து இத சொல்லுங்க. நாளைக்கு இதோட கூட அதிகமா வரும். அடிக்குறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? தப்பு யார் மேலங்க? யார் எதுக்கு அடிக்கிறீங்க? எல்லாரும் மக்கள் தாங்க. அந்த 9 ரூபான்றது இந்த காலத்துல கூலி வேலை செய்றவங்க வாங்கக்கூடிய காசு. அதுக்கு தான் எல்லாரும் வரது. எதுக்குங்க அடிக்கிறீங்க? மேலும் குறிப்பிட்ட சிலரை மட்டும் அனுமதிப்பதாக கூறிய இளைஞர்கள் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியதாகவும் கூறுகின்றனர். மட்டும் உள்ள போறாங்க. கார்ல வந்தவங்க மட்டும் தான் உள்ள போய் எடுக்கிறாங்க. இப்ப யாரோ ஒரு சார் வந்தாரா உள்ள போய் எடுக்கிறாரு. கேட்டுக்கோங்க அதெல்லாம். இப்ப அவங்கள எல்லாம் எடுக்க விடுறாங்க. ஏன்னா 5 மணில இருந்து வெயிட் பண்றோம்னா எல்லாம் பார்த்து தான் வரும். இவ்வளவு கூட்டம் வந்து 8 மணிக்கு உள்ள விட்டா நான் 2 hours போயிட்டு வரேன். எல்லாம் கட்ட கட்டணும் டோக்கன் ஆஃபர் போலீஸ் அடிக்கிறாங்க. இதனால் கடையின் முன்பு சலசலப்பும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் கடையை மூடி நடவடிக்கை எடுத்தனர். எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பணக்காரர்ல இருந்து சாமானிய மனுஷன் வரையும் ஆசைப்பட்டுதான் வராங்க. ஒரு பிளானிங்கோட நீங்க பண்ணிருக்கணும். பிளானிங் இல்லாம பண்ணிட்டு 3 மணில இருந்து ஜென்ஸ்ல இருந்து லேடிஸ்ல இருந்து குழந்தை குட்டில இருந்து எல்லாமே நிக்கிறோம். எங்களோட எனர்ஜிக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்ப திடீர்னு வந்து நீங்க ஓபனிங் கிடையாதுன்றீங்க. அப்ப என்ன பிளானிங்? நீங்க நாளைக்கு வந்து இத சொல்லுங்க. நாளைக்கு இதோட கூட அதிகமா வரும். லீவ் போட்டு கூட வருவாங்க. ஏன்னா 9 ரூபீஸ்ன்றது பெரிய விஷயம் தான். எல்லாருக்கும் மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு பெரிய விஷயம். பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய விஷயம் தான். அது ஈஸியா கிடைக்குது. 3 ஸ்டேஷன் 9 ரூபீஸ்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கூட மட்டும் பண்ணி யோசிப்பாங்க. இப்ப திடீர்னு எங்களோட எனர்ஜிக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க? அது சொல்லுங்க. நாங்க போறேன் சார். இது வந்து பப்ளிக் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? தப்பு யார் மேலங்க? யார் எதுக்கு அடிக்கிறீங்க? எல்லாருமே மக்கள் தாங்க. அந்த 9 ரூபான்றது இந்த காலத்துல கூலி வேலை செய்றவங்க வாங்கக்கூடிய காசு. அதுக்கு தான் எல்லாரும் வரது. எதுக்குங்க அடிக்கிறீங்க? நீங்க 9 மணி தட்டுல நாங்க வரோம். 9 மணி வரைக்கும் லைன் கரெக்டா தான் இருந்தது. 9 லைன் கரெக்டா இருந்தது. 9 மணி தள்ளவே தான் லைன் இவரெல்லாம் முதல் லைன்ல நின்னாரு தெரியுமாங்க. அச்சு தத்துறாங்க நாய் மாதிரி. நாங்க பார்த்தோம். அச்சு தத்துறாங்க. நாங்கெல்லாம் குழந்தைய வச்சு நான் நின்று இருக்கேன். போனை கொடுக்குறாங்க ஒரு போலீஸ்கார மேடம். போனை கொடுங்கன்னு போனை கொடுக்குறாங்க. எதுக்கு போனை கொடுக்குறாங்க? எதுக்கு போனை கொடுக்குறாங்க அவங்க? நான் சொல்றேன் அவங்க எதுக்கு போனை கொடுக்குறீங்க? போனை கொடுக்குறாங்க அவங்க. காலைல 5 மணிக்கு வந்தனா 9 மணிக்கு ஓபன் பண்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணோம். லைன்லயும் நின்று பாத்துட்டோம். எப்படியும் ஓபன் பண்ற மாதிரி தெரியல. கெஸ்ட் வரானாங்க. கெஸ்டும் வந்துட்டாங்க. யாருமே தெரியல. ஒன்னு சொன்னா ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்க ஒண்ணும் இல்ல நாளைக்கு வாங்கன்னு சொல்லணும். எதுவுமே சொல்ல. ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க தான் காலைல இருந்து சொன்னாங்க. 9 மணிக்கெல்லாம் ஆஃபர் 9 ரூபா ஆஃபர்னா 3 டிஷர்ட் 9 ரூபானா இப்ப போலீஸ் மட்டும் எடுக்கிறாங்க. அப்படியே ஜூம் பண்ணுங்க. அதுதான் எடுக்கிறாங்க. போலீஸ் மட்டும் உள்ள போறாங்க. கார்ல வந்தவங்க மட்டும் தான் உள்ள போய் எடுக்கிறாங்க. இப்ப யாரோ ஒரு சார் வந்தாரா உள்ள போய் எடுக்கிறாரு. கேட்டுக்கோங்க அதெல்லாம். அவங்கள எல்லாம் எடுக்க விடுறாங்க. ஏன்னா 5 மணில இருந்து வெயிட் பண்றோம்னா எல்லாம் பார்த்து தான் வரும். இவ்வளவு கூட்டம் வந்து 8 மணிக்கு உள்ள விட்டா நான் 2 hours போயிட்டு வரேன். எல்லாம் எடுத்துட்டு காலியான கூட ஸ்டாக் பண்ண கூட பரவாயில்ல. கூட்டம் வரும். கட்ட கட்டணும் டோக்கன் ஆஃபர் போடுறது. போலீஸ் அடிக்கிறாங்க. என்ன
பண்றாங்க நைட் வந்து கேட்டதுக்கு அப்பா 9 ரூபா ஆஃபர் தான் இல்லப்பா, நீங்க காலைல வந்து பாருங்க அது வேற ஆஃபர் இருக்கும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா எல்லாமே 9 ரூபா தான் போட்டுருந்தாங்க 3. ஆனா இங்க வந்து பார்த்தா வெறும் டிஷர்ட் மட்டும் தானே பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸுக்கு மட்டும் தானே எல்லாம் இருக்கு. ஆனா பாய்ஸ்க்கு தான் இருக்கு. ஆமாண்ணா, பாய்ஸ்க்கு ஸ்டாக்கே இல்ல. ஆஃபர் போட்டு டோக்கன் கொடுக்க தெரியாது. 5 மணில இருந்து நின்று இருக்கோம் நாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.